என்டிஏ கூட்டணியில் தாவேகா இணையுமா என்பது குறித்த கேள்வி அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் இதற்கு ஒரே வார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அவர் என்ன பேசினார் என்பது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் கடந்த 50 ஆண்டுகளாக திமுக அதிமுக என்றே மாறி மாறி சுழன்று வருகிறது. ஆனால் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தாவேகா இந்த இரு கட்சிகளுக்கும் இணையான கவனத்தை ஈர்த்து வருகிறது. திமுக கூட்டணியில் தாவேகாவை முன்வைத்து காங்கிரஸ் நடத்திய பேச்சுவார்த்தை அகில இந்திய அளவில் கவனம் ஈர்த்தது. இது ஒரு பக்கம் என்றால் மறுபக்கம் அதிமுக கூட்டணியில் தாவேகா இணையும் என்றே ஆரம்பத்தில் பேசப்பட்டது. அதிலும் கரூர் சம்பவத்துக்கு பின்னர் அதிமுக தலைவர்கள் வெளிப்படையாகவே தாவேகாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தனர். மேலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி கூட்டணிக்கு அச்சாரம் போட்டுவிட்டதாகவே கருத்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த பேச்சுகள் முடிவடைந்த நிலையில் தற்போது தேர்தல் நெருக்கத்தில் மீண்டும் இந்த விவாதம் சூடுபிடித்துள்ளது. அதிலும் பாஜகவே நேரடியாக தாவேகாவுடன் பேசி வருவதாகவும் அக்கட்சிக்கு 80 இடங்கள் வரையும் எதிர்க்கட்சி தலைவர் அல்லது துணைத் தலைவர் பதவி வழங்க பாஜக முன்வந்ததாகவும் செய்திகள் வெளியாகின. ஆனால் இந்த பேச்சுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். தனியார் இணையவழி செய்தி நிறுவனத்தின் விழாவில் அவர் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். அதில் தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் தாவேகாவுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளே நடைபெறாத போது அங்கே ஒரு கூட்டணி அமைவது எப்படி சாத்தியமாகும்? ஊடகங்கள் இச்செய்தியை தேவையற்ற வகையில் பெரிதுபடுத்தி வருகின்றன என்று பதிலளித்தார். மேலும் அதிமுகவிற்கும் தாவேகாவுக்கும் இடையே எந்தவித தொடர்பும் இல்லை, எந்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் பதிலளித்துள்ளார். இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா இணைய உள்ளதாக வெளியான செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது.